நம்ம என்ன செய்ய போறோம்னா மீன் மேக்கரை வச்சு 65 போட போறோம். வாங்க. நாங்க வந்து ஆல்ரெடி இதுல வந்து தண்ணி இந்த அளவுக்கு ஊத்தி வச்சிருக்கோம். நீங்க எவ்வளவு செய்றீங்களோ அந்த அளவு ஊத்திக்கோங்க. ஓகேவா? இப்போ அடுப்பு பத்த வைக்கலாம். அடுப்பை பத்த வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து இதை எடுத்து இதுக்குள்ள போட்டுடலாம். ஆட்டாதீங்க. எல்லாத்தையும் போட்டாச்சு. 5 minutes இதை ஊற விடணும். நல்லா இது ஊறினதுக்கு அப்புறம் தான் நல்லா பஞ்சா நல்லா இருக்கும். சரி வாங்க. இப்போ பாருங்க, நாங்கள் இதை வந்து வடிகட்டி யானத்துலேருந்து இன்னொரு யானத்துக்கு மாற்றியாச்சு. இப்போ வந்து இந்த மாவு வந்து இதுக்குள்ளே போடலாம். போட்டு பிணையலாம். வாங்க. இது வந்து ரெடிமேட் 65 மசாலா. நீ அக்கா வீடியோ மட்டும் பாரு. பேசிட்டு இருக்கோம். அணைச்சிட்டு அளவு பார்த்துட்டு போட்டுக்கலாம். இந்தாங்க இதை பிடிங்க. பிணைஞ்சாச்சு. இதுவே போதும். நல்லா இந்த கலர் கொஞ்சம் போடணும்னு நினைக்கிறேன். பாருங்க, இப்போ வந்து நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா பிசைறேன். தண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி அளவில் ஊற்றிக்கோங்க. நல்லா பிணைஞ்சு விட்டுக்கணும். இதில் வந்து வெள்ளை வெள்ளையாக தெரியக்கூடாது. அந்த மாவு திட்டு திட்டா அந்த அளவுக்கு பிணைஞ்சுக்கோங்க. நல்லா பிணைஞ்சுக்கிட்டாச்சு. நல்லா பிணைஞ்சுக்கிட்டாச்சு. இந்த அளவு பிணைஞ்சதுக்கப்புறம் 5 minutes அப்படியே க்ளோஸ் பண்ணி வைங்க. நல்லா ஊற்றினதுக்கப்புறம் எண்ணெயில் எடுத்து போடணும். அது அப்புறமேட்டு பார்க்கலாம். இப்போ வந்து மூடுறதுக்கு ஒரு தட்டு நான் போய் எடுத்து வந்துடுறேன். இங்கே பாருங்க, இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்துக்கிட்டு இதை வந்து இந்த சைடில் எங்கேயாச்சும் சேஃப்டியான இடத்துல வச்சுக்கோங்க. இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடு பண்ணியிருக்கு. நாங்கள் வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதை எண்ணெயெல்லாம் சூடு பண்ணிட்டோம். ஏன்னா சூடாகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகிடும்ட்டு. சில்லி போடையில் கம்மியாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஏன்னா கம்மியாக ஊற்றணும். சில்லி போடுறதுக்கு மட்டும் கம்மியாகவே ஆயில் யூஸ் பண்ணணும். அதுக்கோசரம். ஓகே, நம்ம இப்போ கொஞ்சோண்டு இதை எடுத்து நம்ம போட்டுடலாம். ஓகே, இப்போ வந்து இதை வந்து நல்லா வேந்துருச்சான்னு பார்த்து 2 கிண்டி விட்டு எடுங்க. எடுக்கல இந்த மாதிரி வடிகட்டுற மாதிரி ஒரு யானத்தை மேலே வச்சு கீழே வந்து ஒரு தட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் எண்ணெய் எல்லாம் வடிக்கும். வந்து ஃபர்ஸ்ட் கடைசி எடுத்தாச்சு. இன்னமேட்டு போட்டுட்டு நெக்ஸ்ட் டேஸ்ட் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்க, இப்போ நம்ம எடுத்தாச்சுன்னு பார்க்க நல்லா வந்திருக்கு. டேஸ்ட் பார்க்கலாம் வாங்க. சூப்பராக இருக்கு. இது வந்து இதை வந்து நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு கூட கொடுத்து விடலாம். ஒரு லஞ்சுக்கு செம்மையாக இருக்குது. வெஜிடபிளாகவும் கொண்டு போய்க்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதே மாதிரியே நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா மீன் மேக்கர் வச்சு 65 போட போறோம். வாங்க. நாங்க வந்து ஆல்ரெடி இதுல வந்து தண்ணி இந்த அளவுக்கு ஊத்தி வச்சிருக்கோம். நீங்க எவ்வளவு செய்றீங்களோ அந்த அளவு ஊத்திக்கோங்க. ஓகேவா? இப்போ அடுப்பு பத்த வைக்கலாம். அடுப்பை பத்த வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து இதை எடுத்து இதுக்குள்ள போட்டுடலாம். ஆட்டாதீங்க. எல்லாத்தையும் போட்டாச்சு. 5 minutes இதை ஊற விடணும். நல்லா இது ஊறினதுக்கு அப்புறம் தான் நல்லா பஞ்சா நல்லா இருக்கும். சரி வாங்க. இப்போ பாருங்க, நாங்கள் இதை வந்து வடிகட்டி யானத்துலேருந்து இன்னொரு யானத்துக்கு மாற்றியாச்சு. இப்போ வந்து இந்த மாவு வந்து இதுக்குள்ளே போடலாம். போட்டு பிணையலாம். வாங்க. இது வந்து ரெடிமேட் 65 மசாலா. நீ அக்கா வீடியோ மட்டும் பாரு. பேசிட்டு இருக்கோம். அணைச்சிட்டு அளவு பார்த்துட்டு போட்டுக்கலாம். இந்தாங்க இதை பிடிங்க. பிணைஞ்சாச்சு. இதுவே போதும். நல்லா இந்த கலர் இன்னும் கொஞ்சம் போடணும்னு நினைக்கிறேன். பாருங்க, இப்போ வந்து நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா பிசைறேன். தண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி அளவில் ஊற்றிக்கோங்க. நல்லா பிணைஞ்சு விட்டுக்கணும். இதில் வந்து வெள்ளையாக தெரியக்கூடாது. அந்த மாவு திட்டா அந்த அளவுக்கு பிணைஞ்சுக்கோங்க. நல்லா பிணைஞ்சுக்கிட்டாச்சு. நல்லா பிணைஞ்சுக்கிட்டாச்சு. இந்த அளவு பிணைஞ்சதுக்கப்புறம் 5 minutes அப்படியே க்ளோஸ் பண்ணி வைங்க. நல்லா ஊற்றினதுக்கப்புறம் எண்ணெயில் எடுத்து போடணும். அது அப்புறமேட்டு பார்க்கலாம். இப்போ வந்து மூடுறதுக்கு ஒரு தட்டு நான் போய் எடுத்து வந்துடுறேன். இங்கே பாருங்க, இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்துக்கிட்டு இதை வந்து இந்த சைடுல எங்கேயாச்சும் சேஃப்டியான இடத்துல வச்சுக்கோங்க. இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடு பண்ணியிருக்கு. நாங்கள் வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த எண்ணெயெல்லாம் சூடு பண்ணிட்டோம். ஏன்னா சூடாகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகிடும்ட்டு. சில்லி போடையில் கம்மியாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஏன்னா கம்மியாக ஊற்றணும். சில்லி போடுறதுக்கு மட்டும் கம்மியாகவே ஆயில் யூஸ் பண்ணணும். அதுக்கோசரம். ஓகே, நம்ம இப்போ கொஞ்சோண்டு இதை எடுத்து நம்ம போட்டுடலாம். ஓகே, இப்போ வந்து இது வந்து நல்லா வேந்துருச்சான்னு பார்த்து 2 கிண்டி விட்டு எடுங்க. எடுக்கையில இந்த மாதிரி வடிகட்டுற மாதிரி ஒரு யானத்தை மேலே வச்சு கீழே வந்து ஒரு தட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் எண்ணெய் எல்லாம் வடிக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட் கடைசி எடுத்தாச்சு. இன்னமேட்டு போட்டுட்டு நெக்ஸ்ட் டேஸ்ட் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்க, இப்போ நம்ம எடுத்தாச்சுன்னு பார்க்க நல்லா வந்திருக்கு. டேஸ்ட் பார்க்கலாம் வாங்க. சூப்பராக இருக்குது. இது வந்து இதை வந்து நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு கூட கொடுத்து விடலாம். ஒரு லஞ்சுக்கு செம்மையாக இருக்குது. வெஜிடபிளாகவும் கொண்டு போய்க்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதே மாதிரியே நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. ஓகே.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா மீன் மேக்கரை வச்சு 65 போட போறோம். வாங்க. நாங்க வந்து ஆல்ரெடி இதுல வந்து தண்ணி இந்த அளவுக்கு ஊத்தி வச்சிருக்கோம். நீங்க எவ்வளவு செய்றீங்களோ அந்த அளவு ஊத்திக்கோங்க. ஓகேவா? இப்போ அடுப்பு பத்த வைக்கலாம். அடுப்பை பத்த வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து இதை எடுத்து இதுக்குள்ள போட்டுடலாம். ஆட்டாதீங்க. எல்லாத்தையும் போட்டாச்சு. 5 minutes இதை ஊற விடணும். நல்லா இது ஊறினதுக்கு அப்புறம் தான் நல்லா பஞ்சா நல்லா இருக்கும். சரி வாங்க. இப்போ பாருங்க, நாங்கள் இதை வந்து வடிகட்டி யானத்துலேருந்து இன்னொரு யானத்துக்கு மாற்றியாச்சு. இப்போ வந்து இந்த மாவு வந்து இதுக்குள்ளே போடலாம். போட்டு பிணையலாம். வாங்க. இது வந்து ரெடிமேட் 65 மசாலா. நீ அக்கா வீடியோ மட்டும் பாரு. பேசிட்டு இருக்கோம். அணைச்சிட்டு அளவு பார்த்துட்டு போட்டுக்கலாம். இந்தாங்க இதை பிடிங்க. பிணைஞ்சாச்சு. இதுவே போதும். நல்லா இந்த கலர் இன்னும் கொஞ்சம் போடணும்னு நினைக்கிறேன். பாருங்க, இப்போ வந்து நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா பஞ்சிடுறேன். தண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி அளவில் ஊற்றிக்கோங்க. நல்லா பிணைஞ்சு விட்டுக்கணும். இதில் வந்து வெள்ளையாக தெரியக்கூடாது. அந்த மாவு திட்டா அந்த அளவுக்கு பிணைஞ்சுக்கோங்க. நல்லா பிணைஞ்சுக்கிட்டாச்சு. நல்லா பிணைஞ்சுக்கிட்டாச்சு. இந்த அளவு பிணைஞ்சதுக்கு அப்புறம் 5 minutes அப்படியே க்ளோஸ் பண்ணி வைங்க. நல்லா ஊற்றினதுக்கு அப்புறம் எண்ணெயில் எடுத்து போடணும். அது அப்புறமேட்டு பார்க்கலாம். இப்போ வந்து மூடுறதுக்கு ஒரு தட்டு நான் போய் எடுத்து வந்துடுறேன். இங்க பாருங்க, இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்துக்கிட்டு இதை வந்து இந்த சைடுல எங்கேயாச்சும் சேஃப்டியான இடத்துல வச்சுக்கோங்க. இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடு பண்ணியிருக்கு. நாங்கள் வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த எண்ணெயெல்லாம் சூடு பண்ணிட்டோம். ஏன்னா சூடாகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகிடும்ட்டு. சில்லி போடையில் கம்மியாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஏன்னா கம்மியாக ஊற்றணும். சில்லி போடுறதுக்கு மட்டும் கம்மியாகவே ஆயில் யூஸ் பண்ணணும். அதுக்கோசரம். ஓகே, நம்ம இப்போ கொஞ்சோண்டு இதை எடுத்து நம்ம போட்டுடலாம். ஓகே, இப்போ வந்து இது வந்து நல்லா வேந்துருச்சான்னு பார்த்து 2 கிண்டி விட்டு எடுங்க. எடுக்கல இந்த மாதிரி வடிகட்டுற மாதிரி ஒரு யானத்தை மேலே வச்சு கீழே வந்து ஒரு தட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் எண்ணெய் எல்லாம் வடிக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட் அடைசை எடுத்தாச்சு. இன்னமேட்டு போட்டுட்டு நெக்ஸ்ட் டேஸ்ட் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்க, இப்போ நம்ம எடுத்தாச்சுன்னு பார்க்க நல்லா வந்திருக்கு. டேஸ்ட் பார்க்கலாம் வாங்க. சூப்பராக இருக்கு. இது வந்து இதை வந்து நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு கூட கொடுத்து விடலாம். ஒரு லஞ்சுக்கு செம்மையாக இருக்குது. வெஜிடபிளாகவும் கொண்டு போய்க்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதே
இதே மாதிரியே நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா மீன் மேக்கரை வச்சு 65 போட போறோம். வாங்க. நாங்க வந்து ஆல்ரெடி இதுல வந்து தண்ணி இந்த அளவுக்கு ஊத்தி வச்சிருக்கோம். நீங்க எவ்வளவு செய்றீங்களோ அந்த அளவு ஊத்திக்கோங்க. ஓகேவா? இப்போ அடுப்பு பத்த வைக்கலாம். அடுப்பை பத்த வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து இதை எடுத்து இதுக்குள்ள போட்டுடலாம். ஆட்டாதீங்க. எல்லாத்தையும் போட்டாச்சு. 5 minutes இதை ஊற விடணும். நல்லா இது ஊறினதுக்கு அப்புறம் தான் நல்லா நல்லா இருக்கும். சரி வாங்க. இப்போ பாருங்க, நாங்கள் இதை வந்து வடிகட்டி யானத்துலேருந்து இன்னொரு யானத்துக்கு மாற்றியாச்சு. இப்போ வந்து இந்த மாவு வந்து இதுக்குள்ளே போடலாம். போட்டு பிணையலாம். வாங்க. இது வந்து ரெடிமேட் 65 மசாலா. நீ அக்கா வீடியோ மட்டும் பாரு. பேசிட்டு இருக்கோம். அணைச்சிட்டு அளவு பார்த்துட்டு போட்டுக்கலாம். இந்தாங்க, இதை பிடிங்க. பிணைஞ்சாச்சு. இதுவே போதும். நல்லா இந்த கலர் கொஞ்சம் போடணும்னு நினைக்கிறேன். பாருங்க, இப்போ வந்து நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா பிணைஞ்சிடுறேன். தண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி அளவில் ஊற்றிக்கோங்க. நல்லா பிணைஞ்சு விட்டுக்கணும். இதில் வந்து வெள்ளையாக தெரியக்கூடாது. அந்த மாவு திட்டா அந்த அளவுக்கு பிணைஞ்சுக்கோங்க. நல்லா பிணைஞ்சுக்கிட்டாச்சு. நல்லா பிணைஞ்சுக்கிட்டாச்சு. இந்த அளவு பிணைஞ்சதுக்கப்புறம் 5 minutes அப்படியே க்ளோஸ் பண்ணி வைங்க. நல்லா ஊற்றினதுக்கப்புறம் எண்ணெயில் எடுத்து போடணும். அது அப்புறமேட்டு பார்க்கலாம். இப்போ வந்து மூடுறதுக்கு ஒரு தட்டு நான் போய் எடுத்து வந்துடுறேன். இங்கே பாருங்க, இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்துக்கிட்டு இதை வந்து இந்த சைடுல எங்கேயாச்சும் சேஃப்டியான இடத்துல வச்சுக்கோங்க. இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடு பண்ணியிருக்கு. நாங்கள் வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த எண்ணெயெல்லாம் சூடு பண்ணிட்டோம். ஏன்னா சூடாகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகிடும்ட்டு. சில்லி போடையில் கம்மியாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஏன்னா கம்மியாக ஊற்றணும். சில்லி போடுறதுக்கு மட்டும் கம்மியாகவே ஆயில் யூஸ் பண்ணணும். அதுக்கோசரம். ஓகே, நம்ம இப்போ கொஞ்சோண்டு இதை எடுத்து நாம் போட்டுடலாம். ஓகே, இப்போ வந்து இது வந்து நல்லா வேந்துருச்சான்னு பார்த்து 2 கிண்டி விட்டு எடுங்க. எடுக்கையில இந்த மாதிரி வடிகட்டுற மாதிரி ஒரு யானத்தை மேலே வச்சு கீழே வந்து ஒரு தட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் எண்ணெய் எல்லாம் வடிக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட் அடைசை எடுத்தாச்சு. இன்னமேட்டு போட்டுட்டு நெக்ஸ்ட் டேஸ்ட் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்க, இப்போ நம்ம எடுத்தாச்சுன்னு பாருங்க, நல்லா வந்திருக்கு. டேஸ்ட் பார்க்கலாம் வாங்க. சூப்பராக இருக்கு. இது வந்து இதை வந்து நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு கூட கொடுத்து விடலாம். ஒரு லஞ்சுக்கு செம்மையாக இருக்குது. வெஜிடபிளாகவும் கொண்டு போய்க்கலாம்.
எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதே மாதிரியே நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.